கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். Le Saint-Esprit est parmi nous. ஸ்பிரிஜன்ஸ் அடிக்கடி அந்த புல்பிட்ல அவருடைய புல்பிட்னாங்க 18 படி இருக்குது. Il y a 18 marches pour les Spurgeon. அவர் ஒவ்வொரு படியில ஏறும்போது I believe in the Holy Spirit. I believe in the Holy Spirit ன்னு சொல்லிக்கொண்டே தான் அவர் ஏறுவார். À chaque fois qu'il montait les marches, il disait que je crois en Saint-Esprit. அதனால தான் நான் நினைக்கிறேன் அவருடைய ஊழியம் அவ்வளவு வல்லமையாய் நடந்ததுக்கு காரணம். C'est pour ça je pense qu'il a fait un grand ministère avec puissance pour Dieu. நாங்க என்ன I believe in myself ன்னு தான் ஏறுறோம். Nous on monte les marches en disant je crois en moi. அதனால தான் எங்க ஊழியங்கள் இவ்வளவு குறைவா இருக்குது. C'est pour ça que nos ministères à nous ne sont pas aussi élevés. ஆனா அப்படியே இருக்காது. Mais il ne sera pas ainsi. ஏன்னா எனக்கு வந்திருக்கு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நடப்பிப்பேன். Le pasteur a obtenu une promesse ici. ஆகவே கர்த்தர் சபை வளரும். L'église de Dieu grandira. நான் இதை ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல. Je dis pas cela parce que je dois le dire. உள்ளத்துல நான் அதை உணர்றேன். Mais je le crois au fond de moi. ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நான் உண்மையா இருந்தால் நிச்சயமாய் பலிக்கு பெருக பண்ணுவார். Si nous sommes fidèles à Dieu, alors un jour le Seigneur réalisera. அதாவது இதுல சென்டிமென்ட்க்கு ஒரு இடமும் இல்ல. Il y a aucune place pour le sentiment. சத்தியத்துக்கு தான் இங்க இடம் இருக்குது. Ici il y a de la place uniquement pour la vérité. சத்தியத்தை நம்பினா கர்த்தர் அந்த சத்தியத்துக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நிச்சயமா நடத்துவார். Si nous croyons en la vérité, le Seigneur est fidèle pour nous les accomplir. நான் இன்னொரு எழுப்புதலை காணல. J'ai pas encore vu d'éveil. நான் எழுப்புதல் ஒரு சின்ன எழுப்புதலையும் கூட நான் காணல. J'ai même pas vu un petit éveil. ஆனா நான் அதை எதிர்பார்க்கிறேன். Mais je l'espère. நான் சொல்ற எழுப்புதல்னா l'éveil dont je parle, தெய்வத்தை ஜனங்களுக்கு தெய்வத்தை குறித்து அறிவு வரணும். il faut que le peuple ait une connaissance de Dieu. மேலே ஒரு தாகம் வரணும். Il faut qu'ils aient un soif concernant la vérité. பரிசுத்தமா ஜீவிக்கணும். Il faut qu'ils vivent sainement. பாவம்னா என்னன்னு உணரணும். பாவம்னா என்னன்னு உணரணும். Vous avez besoin de comprendre ce qu'est le péché. அப்படிப்பட்ட ஒரு சபை ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அளவிலாவது இந்த காரியங்கள் சபையில நடைபெற்றால் நான் நிம்மதியா இருப்பேன். Si ces choses se produisent au sein de l'église, alors je serai tranquille. Okay, ஜெபம். Nous allons prier. தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். Seigneur éternel, nous nous confions en toi. உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Nous te remercions car le Saint-Esprit est présent parmi nous. அந்த ஸ்பர்ஜன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம், நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறோம். Comme Spurgeon a dit, nous aussi nous le disons, nous croyons au Saint-Esprit. இந்த நாளிலே நீங்க கிரியை செய்யுங்க. Agis parmi nous aujourd'hui, Seigneur. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. Réalise ta volonté. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Que ton nom soit glorifié. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. Bénis ton peuple. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க. Remplis-nous de ta présence. என்னை போதிக்கக்கூடிய ஞானத்தினால் நிரப்புங்க. Donne-moi la sagesse afin que je puisse prêcher. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. Au nom de Jésus-Christ. ஓகே, இப்போ நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. Regardez la promesse qui vous a été donnée. அதுல எழுதி இருக்குது, அதாவது தெய்வீக மீட்புக்கான யுத்த ஆண்டு. Il est écrit que c'est une année de la bataille pour la rédemption divine. ஓகே, நான் எப்படி எடுக்கிறேன்னா ஆவிக்குரிய மீட்புக்கான யுத்த ஆண்டு, தெய்வீக ஆவிக்குரிய ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றுதான். C'est une année de la bataille pour la rédemption divine. திரும்ப சொல்றேன், நான் அதை எப்படி எடுக்கிறேன்னா ஆவிக்குரிய மீட்புக்கான யுத்த ஆண்டு. C'est une année de la bataille pour la rédemption divine. Soyez attentifs. ஏன் நான் ஆவிக்குரிய மீட்புக்கான யுத்த ஆண்டுன்னு சொல்றேன்? Pourquoi est-ce que je dis que c'est une année de la bataille pour la rédemption divine? நாங்க அநேகர் ஆவிக்குரிய அது ஆரம்பத்திலே நாங்க ரட்சிக்கப்படும் போது ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய சமாதானம், ஆவிக்குரிய வாழ்விலே உற்சாகமா நாம் இருந்திருப்போம். Lorsque nous avons été sauvés pour la première fois, nous avons été encouragés dans la rédemption, dans l'esprit de Dieu, etc. நான் அநேகரை கேள்விப்பட்டிருக்கிறேன், சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு முன்பு 20 வருஷத்துக்கு முன்பு நாங்க எப்படி இருந்தோம்னு உங்களுக்கு தெரியாது. Il y a beaucoup de gens qui me disent parfois, vous ne savez pas comment j'étais il y a 10 ans, il y a 20 ans. என்னைய பொறுத்தமட்டில் நீ 10 வருஷத்துக்கு முன்னுக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்பல. Moi je ne veux pas savoir comment tu as été avant pendant les 10 ans. இப்போ எப்படி இருக்கிற? Mais maintenant comment est-ce que tu es?
தாவீது வர வர பலப்பட்டது போல நீ ஆவிக்குரிய வாழ்விலே வர வர பலப்படுகிறியா பலவீனப்பட்டு போகிறாயா? David se fortifiait de jour en jour. Est-ce que toi aujourd'hui tu te fortifies de plus en plus ou est-ce que tu t'affaiblis? அதான் நான் சொல்றேன், ஆவிக்குரிய மீட்பின் யுத்த ஆண்டு. C'est pour ça que je dis que c'est une année de la bataille pour la rédemption divine. எங்கள் அநேகர் சொல்ல முடியும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆரம்ப காலங்களிலே நாங்க ரொம்ப ஆவிக்குரியவளா இருந்தோம். Et pendant un certain temps, nous étions dans la spiritualité, dans l'esprit avec Dieu. நாங்க சபை கூடுறது விட்டு வர்றது இல்ல. Nous ne lâchons pas les rassemblements qui ont été faits par l'Église. நாங்க குடும்ப உபவாசத்துக்கு தொடர்ந்து வந்தோம். Nous venons tous les jours au jeûne. பைபிள் ஸ்டடிக்கு தொடர்ந்து வந்தோம். Nous venons pour les études bibliques. வீட்டில அதிகாலையில ஜெபம் பண்ணணும். Tous les matins, nous prions. வேதத்திலே மனமகிழ்ச்சியா இருந்தோம். Nous avons de la joie, nous éprouvons de la joie dans la parole de Dieu. வேத தியானத்திலே சந்தோஷமா இருந்தோம். Nous avons eu de la joie dans la méditation biblique. ஆனா இப்போ எல்லாவற்றையும் இழந்து போனோம். Mais aujourd'hui, nous avons tous abandonné. நான் திருப்பி சொல்றேன், ஆவிக்குரிய மீட்பின் யுத்த ஆண்டு. Je le répète, c'est une année de la bataille pour la rédemption divine. நீங்க நான் சொல்லும்போது சில காரியங்கள் நான் சொல்றேன், நீங்க யோசிங்க. Je vais vous dire certaines choses, réfléchissez. நான் இப்ப திரும்ப சொல்றேன், நான் எப்பயும் சொன்னேன், நான் சொல்றத கருத்தா கேளுங்க. Je le dis tout le temps, essayez de comprendre ce que je dis. நான் அலம்ப விரும்பல. Je n'ai pas envie de dire trop. கருத்தா ஏதோ ஒரு காரியத்தை கருத்தா சொல்ல விரும்புறேன். J'aimerais dire un sujet correctement. நீங்க அந்த சிந்தையில இருக்கணும். Il faut que vous ayez cette pensée en vous. திரும்ப சொல்றேன், தெய்வீக மீட்புக்கான யுத்த ஆண்டு அல்லது நான் சொல்றேன் ஆவிக்குரிய மீட்புக்கான யுத்த ஆண்டு. Je le répète, c'est une année de la bataille pour la rédemption divine. அதாவது நாங்க இழந்ததை அது அந்த பின்னாடியே தான் போட்டிருக்குது, வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களை முசுக்கிட்ட பூச்சி திண்ட வருஷங்களை நான் மீண்டும் உனக்கு தருவேன். Il est écrit dans le verset, je vous remplacerai les années qu'ont dévoré la sauterelle, le grillon, le criquet et la chenille. அப்ப ஏதாவது இழந்திருந்தா தான் அது திருப்பி ஆண்டவர் தரத்துக்கு ஏழும். Il faut que vous ayez perdu quelque chose pour que le Seigneur puisse vous les redonner. ஓகே, அப்ப ஆவிக்குரிய ரீதியா நம்ம என்ன இழந்திருக்கிறோம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. Essayez de réfléchir quelles sont les choses que vous avez perdues spirituellement. நான் சொல்லும்போது கவனமா கவனிங்க. Quand je le dis, essayez, soyez attentifs. சரி, ஜெபத்துல எத்தனை பேருக்கு நமக்கு ஓரளவுக்காவது சந்தோஷம் இருக்கு, அல்ல ஜெபிச்சு வந்த பிறகு ஒரு திருப்தியோட நம்ம வருகிறோம்? Combien de personnes parmi vous êtes satisfaits lorsque vous priez, que vous venez? சில நாட்களிலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். Certes, il y a certaines fois où nous avons des difficultés. ஆனா தொடர்ச்சியா எங்களுக்கு இறக்கம் தான் இருக்குது, ஏற்றமே இல்லை. Mais à chaque fois, nous avons toujours la rédemption. எங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிஞ்சாலும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி இல்லை. Lorsque parfois nous prions, nous ne sommes pas satisfaits. ரெண்டாவது, எத்தனை பேருக்கு உண்மை மியூசிக்கை நாங்கள் இப்படி சொன்னோன்னா டக்குன்னு கோச்சிருவாங்க, மியூசிக் அடிக்கிறவங்க பாடுறவங்க மியூசிக் பற்றி கூட சொல்கிறேன், அதை நான் சொல்ல வரல, அதை பற்றி பேசவே வரல. நான் சொல்கிறேன், அதாவது எத்தனை பேருக்கு மியூசிக் இல்லாமல் வீட்டில் தனிப்பட்ட முறையில் தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உணர்வுபூர்வமாய் ஒரு சந்தோஷமாய் மிகப்பெரிய ஒரு இன்பமாய் ஆராதிக்க முடியும்? Combien de personnes parmi vous pouvez louer le Seigneur sans avoir écouté de la musique ou sans avoir de la musique? Combien de personnes parmi vous pouvez louer le Seigneur? அல்லது வேதம் வாசிக்கிறதுல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கக்கூடியதா இருக்குது? Combien de personnes vous éprouvez de la joie lorsque vous lisez la Bible? அல்லது வேத தியானத்திலே அல்லது வேதத்தை மனனம் செய்யறதிலே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எத்தனை பேர் சொல்லுது, இந்த வேதம் தேனிலும் தெனிதிலும் மதுரமானது, அப்படி இருக்குதா நமக்கு? Est-ce que combien d'entre vous éprouvez de la joie quand vous lisez la Bible, quand vous apprenez la Bible, quand vous apprenez des versets, quand vous méditez la parole de Dieu? சத்தியத்தை அறிகிற அறிவிலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு எழுப்புதல் இருக்குதா? Est-ce que vous avez de la joie, une évolution spirituelle lorsque vous lisez la parole de Dieu? உதாரணம், திரிய தேவனை குறித்த அறிவு. Est-ce que vous avez une connaissance concernant la Trinité? அல்லது இயேசுநாதர் ஒரே ஆள்தான தெய்வீக தன்மையும் இருக்குது, மனித தன்மை இருக்கு, அதை பற்றி ஆராய்ச்சி பார்க்கறது, அதை குறித்து கற்றுக்கொள்றதுல ஒரு சந்தோஷம். Une joie lorsque vous apprenez la divinité de Jésus-Christ. அல்லது பரிசுத்த ஆவியான குறித்த சத்தியம். Ou la vérité concernant le Saint-Esprit. அல்லது நான் போனவங்க சொன்னது போல இனி வருகிற உலகத்தை குறித்த ஒரு மெடிடேஷன். Ou une méditation concernant le monde à venir. அல்லது சபையை குறித்த ஒரு சத்தியம். Ou une vérité concernant l'Église. அல்லது பரிசுத்தமாகிறது எப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்றது. Ou une vérité concernant comment devenir saint.
இதில் எத்தனை பேருக்கு நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவிலே ஒரு சந்தோஷம் இருக்கு? Combien d'entre vous vous éprouvez de la joie lorsque vous apprenez la vérité? சபை கூடி இன்றைக்கெல்லாம் கூடி வந்திருக்கீங்க அதை நான் சொல்லல, ஆனால் பொதுவாய் சபை கூடி வருகிறதிலே ஒரு சந்தோஷம். Une joie lors des rassemblements de l'Église. தேவ ஜனங்களோடு கூடி ஆராதிக்கல ஒரு இன்பம். Lorsque vous vous rassemblez avec le peuple de Dieu, est-ce que vous éprouvez de la joie? பரிசுத்த வாழ்விலே பிரச்சனை இருந்தாலும் அந்த பரிசுத்தத்துக்காக ஏங்குறதும் அதற்கு முயற்சி பண்ணுகிறதும் அதிலே சின்ன சின்ன வெற்றி வரும் பொழுது ஒரு சந்தோஷத்தோட வாழ்கிற எத்தனை பேருக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்குது? Combien de personnes éprouvent de la joie lorsque vous arrivez à surmonter, que vous devenez saint de plus en plus, même si parfois vous chutez? 24 மணிக்காலும் தேவ பிரசன்னத்தை அபியாசிக்கிறதுல ஒரு சந்தோஷம். Une joie de ressentir la présence de Dieu 24 heures sur 24. ஏன்னா அவருடைய சமூகத்திலே பேரின்பம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. Parce que la Bible dit qu'il y a une joie en sa présence. ரட்சிப்பிலே சந்தோஷம். Une joie dans le salut. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு நாள் நான் எப்படியும் மரித்தால் பரலோகத்தில் இருப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு நிச்சயத்தோட ஒரு சந்தோஷம். Une joie parce que si vous mourrez un jour, vous savez que vous serez avec Dieu. ஓகே, இப்படியே நான் சொல்லிக் கொண்டு போகலாம். Je peux dire ainsi. அப்ப இப்போ நீங்க யோசிங்க, réfléchissez. இப்போ நான் சொன்ன காரியங்களிலே உண்மையாய் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா? Est-ce que vous avez une réelle joie dans ce que je vous ai dicté? 100% இல்ல. Pas à 100%. எனக்கு 100% இல்ல. Je ne l'ai pas à 100%. ஏற்ற இறக்கங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வரத்தான் செய்யும். Certes, il y aura des chutes. ஆனா பொதுவா ஒரு சமநிலையில நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? Est-ce que vous êtes vous avez un point de milieu concernant cette joie? உதாரணத்துக்கு ஜெபத்திலே, concernant la prière, துதியிலே, la louange, வேத வாசிக்கிறதிலே, dans la méditation de la Bible, dans la méditation, வேதத்தை பாடமாக்குறதுல, pour apprendre les paroles de la Bible, பரிசுத்த வாழ்வுல, dans la vie de sainteté, தேவ பிரசன்னத்தை நினைக்கிறதுல அதுல ஒரு சந்தோஷம். le fait d'être dans la présence de Dieu, ரட்சிப்பு உலகத்தை விட பெரிய ஒரு ரட்சிப்பு என் கையில் இருக்கு, அதுல ஒரு சந்தோஷம். Vous avez une joie parce que vous avez le salut entre vos mains. ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, réfléchissez. இந்த காரியங்களில் நீங்க எப்படி இருக்கீங்க? Comment est-ce que vous êtes sur ces choses? சிலருக்கு ஜெபம்னா கசப்பா இருக்குது. Pour certains, quand on parle de la prière, vous avez une sorte d'amertume. அநேக வேதத்தை நீங்க படிக்கணும்ங்கிறதுக்காக கட்டாயத்துக்காக படிக்கிறீங்க. Parfois, vous lisez la Bible parce que vous devez la lire. அநேக வேதத்தை 99% வேதத்தை தியானம் பண்றதே இல்லை. Beaucoup de personnes parmi vous, vous ne méditez pas la parole. அநேக வேதத்தை மனனம் செய்யறதே இல்லை, பாடமாக்குறதே இல்லை. ஏதாவது ஒரு வசனத்தை ஒரு சத்தியத்தை பாடமாக்குறது இல்லை. Beaucoup d'entre vous, vous n'apprenez pas les versets de la Bible, vous n'apprenez pas les vérités. அநேகருக்கு திரியேக தேவன் சொன்னால் அல்லது எப்படி பரிசுத்தமாகுதுன்னு சொன்னால் அல்லது இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மைன்னு சொல்லி அந்த சத்தியத்தை குறித்து எந்த அறிவும் இல்லாம நம்ம வாழ்கிறோம். Beaucoup d'entre vous, vous n'avez aucune connaissance concernant la Trinité, concernant la spiritualité, concernant le Saint-Esprit, etc. ரட்சிப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை. Vous n'avez pas une joie dans le salut. பாடுகள் கஷ்டங்கள் ஊடாய் போகும்போது, lorsque vous traversez les difficultés, பரவாயில்லை, கஷ்டப்பட்டாலும் அதுக்கு வேதனை இருக்கதான் செய்யுது, ஆனால் பரவாயில்ல, நான் செத்தா பரலோகம் தானே போக போறேன், எனக்கு என்ன பிரச்சனை? Mais est-ce que vous vous dites au fond de vous que même si je meurs, même si j'ai des problèmes, ce n'est pas grave, de toute façon j'irai au paradis? இதுதான் ஆவிக்குரிய நான் சொல்றேன். இன்னைக்கு அநேகருக்கு நான் சொன்னது மாதிரி ஒரு மீட்பு தேவை. Aujourd'hui, beaucoup d'entre vous, vous avez besoin d'une rédemption. வேதத்தை தியானம் இல்ல. Vous ne méditez pas la parole. குடும்ப ஜெபம் இல்ல. Ne priez pas en famille. காலையில ஜெபம் இல்ல. Ne priez pas le matin. வேதத்தை கடமைக்கு தவிர வாசித்ததே இல்ல. Ne lisez pas la Bible. சபை கூடி வர்றது பெரிய காரியமா தெரியல. Pour vous, le rassemblement est quelque chose de légère. தேவ பிரசன்னத்தை அபியாசிக்கிறதே ஒரு இனம் தெரியாத இன்பம் ஒரு நாளும் வந்ததில்லை. Vous n'avez pas ressenti la joie d'être dans la présence de Dieu. Réfléchissez, pensez-y. அதான் நான் இன்னைக்கு போட்டேன், அது ஆவிக்குரிய மீட்பின் யுத்த ஆண்டு. C'est pour ça que j'ai dit que ce sera une année de la bataille pour la rédemption divine. இப்போ நீங்க இந்த சவுண்ட் கொஞ்சம் வைக்கிறதுக்கு நீங்க
சவுண்டாக பேசுங்க. கவனிங்க, நாங்கள் மீட்கப்படணும். Il faut que nous soyons sauvés. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் சில வேளை. Que vous avez été peut-être obtenu le salut. ஆனால் அந்த தாவீது சொன்னது போல அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போனோம். Mais comme a dit David, nous avons perdu la joie de la rédemption. இன்றைக்கு அநேகருக்கு உலகத்தின் காரியத்திலே ஈடுபடும் போது இருக்கிற சந்தோஷத்தோடு ஒப்பிடும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் இல்லை. Lorsqu'on compare la joie que vous avez dans le monde, parfois elle n'est pas semblable à celle que vous avez dans le monde spirituel. அதான் சொல்றேன், நீ மீட்கப்படணும். C'est pour ça que je vous dis, il faut que vous soyez sauvés. சில வேளை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். Peut-être que vous avez été sauvés. ரட்சிக்கப்படாவிட்டா நீ ரட்சிக்கப்படணும். Si tu n'as pas encore été sauvé, il faut que tu sois sauvé. உன் பாவத்தை உணரணும். Il faut que tu ressens ton péché. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். Tu dois accepter Jésus. இதை தவிர வேறு எந்த வழியிலே ரட்சிக்க முடியாது. Il n'y a aucun autre moyen à part cela. எந்த சுகம் பெற்றாலும் நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் கிடையாது. Il n'y a aucune chose qui peut prouver ton salut à part le fait que tu sois sauvé par le Seigneur Jésus-Christ. திரும்ப ஆழமா சொல்றேன், இந்த சபையிலே நாங்க பேசுறதெல்லாம் உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை அடைவது எப்படி? Je le répète encore et encore, comment est-ce que tu dois être sauvé? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைவது எப்படி? Comment est-ce que tu peux être sauvé de la condamnation du péché? பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை அடைவது எப்படி? Comment est-ce que tu peux être sauvé de la présence du péché? ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நீ பாவம் செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாத நிலைமைக்கு தேவன் நீ கொண்டு வருவார். Un jour le Seigneur t'amènera à un niveau, à un point où tu ne pourras même plus pécher. அதைத்தான் நாம தொடர்ந்து பேசுறோம். C'est de ça dont on parle. ஆகவே நீங்க பாவத்திலிருந்து விடுதலை அடைய விருப்பமில்லாத எவனுக்கும் இந்த சபையிலே எந்த ஒரு நன்மையும் வராது. À celui qui n'a pas envie d'être sauvé, il n'aura aucune bénédiction. உன் உள்ளத்திலே கேட்டு பாரு. Demande-toi au fond de ton cœur. நீ பாவம் செய்றியா இல்லையான்னு கேட்கல, பாவத்திலிருந்து விடுதலை அடையணுங்கிற ஒரு பெரிய பாரம் உனக்குள்ள இருக்கிறதா? C'est pas est-ce que tu pêches ou pas, mais est-ce que tu as une envie d'être sauvé du péché? இயேசுவே வா. Viens auprès de Jésus-Christ. விடுவிப்பார். Il va te délivrer. பாவத்தின் தண்டனை நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். Il va te sauver du péché. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை அடைய செய்வார். Il va te faire en sorte que tu sois libéré du pouvoir du péché. ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை செய்வார். Un jour tu seras libéré de la présence du péché. ஆனா நான் இன்னைக்கு பேசுறது அப்படிப்பட்டவங்களுக்கு அல்ல. Mais aujourd'hui je parle pas pour ces gens-là. நான் இன்னைக்கு பேசுறது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு. Aujourd'hui je parle pour les gens qui sont sauvés. அவங்களுக்கு ஒரு மீட்பு தேவை. Ils ont besoin d'une rédemption. ஏன்னா ஆதியிலிருந்து அன்பை விட்டுவிட்டோம் நாங்க. Parce que nous avons perdu l'amour que nous avons autrefois. ஏதோ நடைபெறும் போல நாங்க சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Nous vivons à l'église comme d'habitude. சாப்பாட்டுல இருக்கிற சந்தோஷம் ஆவிக்குரிய ரீதியாக இல்ல. Nous n'avons pas la joie que nous éprouvons dans le monde, nous l'avons pas dans le monde spirituel. இந்த ஃபுட்பால் பார்க்கிறதுல இருக்கிற சந்தோஷம் பைபிள் படிக்கிறதுல இல்ல. La joie que vous éprouvez pour regarder les matchs de foot, vous ne l'avez pas lorsque vous lisez la Bible. ஆனா நாங்க ரட்சிக்கப்பட்டோம் சொல்றோம். Mais nous disons après que nous sommes sauvés. அதிசயம். C'est un miracle. நான் இந்த உலகத்தை அனுபவிக்க வேணாம்னு சொல்லல. Je ne dis pas de pas vivre pleinement dans le monde. உனக்கு ஆவிக்குரிய சந்தோஷத்தை விட உலக சந்தோஷம் அதிகமா இருந்தால் நீ முதலாவது ரட்சிக்கப்பட்டியான்னு யோசிச்சு பாரு. Si tu éprouves beaucoup plus de joie dans le monde que dans la spiritualité et dans Dieu, alors pose-toi des questions. ரட்சிக்கப்பட்ட விழுந்து எழும்பலாம், ஆனா அவனுடைய மெயின் சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம் தான். Certes, une personne qui est sauvée peut tomber et se relever, mais sa joie sera la joie divine. தேவனை தியானிப்பது அவனுக்கு தெளிதேனிலும் மதுரமாயிருக்கும். Le fait de lire la Bible sera comme du miel. அவனுக்கு இயேசு என்ற நாமம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கும். Et le nom de Jésus-Christ sera comme du miel pour lui. பரிசுத்த ஆவியானவன் சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போய் வந்துருவான். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியோட சத்தத்தை கேட்டாலே, அவருடைய நாமத்தை கேட்டாலே. Juste le fait d'entendre le mot Saint-Esprit, il éprouvera une grande joie. பிதாங்கிற சத்தத்தை கேட்டா அவனுக்கு பெரிய சந்தோஷம். Le fait d'entendre la parole de Dieu, ce sera une grande joie. வேதத்தை வாசிக்கிறது சந்தோஷம். Une joie aussi dans le fait de lire பரிசுத்த la Bible. வாழ்விலே ஒரு சந்தோஷம். Également dans la sainteté. வேதத்தை தியானிக்கிறதுல ஒரு சந்தோஷம். Également dans la méditation. ஆமே. முழுக்க சொல்ல ஓரளவுலாவது இந்த காரியங்களிலே உங்களுக்கு ஒரு மீட்பு இருக்குதா, ஒரு சமாதானம் இருக்குதா, ஒரு சந்தோஷம் இருக்குதா, இன்னும் தெரியாத ஒரு சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளுதா இந்த காரியங்களை செய்யும் பொழுது? Est-ce que lorsque vous faites ces choses-là, est-ce que vous avez une réelle rédemption, une réelle joie? அப்படிலாம் நீ மீட்கப்படணும். Alors si ce n'est pas le cas, alors tu n'as pas encore obtenu la rédemption. உன்னை கவனிங்க. Écoutez bien. ஒரு உதாரணம் சொல்றேன். Je vais vous dire un exemple.
தாவீது ரட்சிக்கப்பட்டவன், அதில் எந்த சந்தேகம் இல்லை. David a été sauvé, il n'y a aucun doute. அவன் தேவனோடு இருக்க உறவிலே மகிழ்ந்த ஒரு மனிதன். C'est un homme qui a éprouvé de la joie en Dieu. தேவனுடைய வலது பாசத்திலே பேரின்பம் உண்டு என்று சொன்னவன், இன்பம் அல்ல பேரின்பம் உண்டு என்று சொன்னவன். Il avait dit qu'il avait une grande joie dans la présence de Dieu. அவன் வேத வசனத்தை தியானிக்கிறதுல இன்பம் கண்டவன். Il a vu la joie lorsqu'il lisait la parole de Dieu. அவனுடைய பாடல்கள் அது வேதத்திலேயே பதிக்கப்பட்டிருக்கிறது. Ces chansons sont écrites dans la parole de Dieu. ஆனால் அவனும் ஒரு நாள் இந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழந்து போனான். Lui aussi un jour il a perdu la joie spirituelle. ஏன்? Pourquoi? பாவம். Le péché. ஒரு பாவம் செய்து அவன் ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழந்து போனான். Il a fait un péché et il a perdu la joie divine. இப்போ ஒன்று சொல்றேன் கேளுங்க. Je vais vous dire une chose, écoutez bien. தாவீதுக்கு ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழந்து போனேன்னு அவனுக்கு தெரியும். David savait qu'il a perdu la joie divine. அப்படின்னு சொன்னா அவன் ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவித்த ஒரு மனிதனாய் இருந்தான். Ça veut dire qu'il a déjà ressenti la joie spirituelle. சரி, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். Je vais vous dire une chose. சிலவேளை இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழந்து போன ஒரு உணர்வே இல்லை. Peut-être qu'aujourd'hui vous n'avez pas aucun sentiment comme quoi vous avez perdu la joie spirituelle. ஏன்னா நீங்க ஒரு நாள் ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தால் தானே அதை இழந்து போகும்போது நீங்க உணர முடியும். Comment est-ce que vous pouvez le ressentir? C'est parce que si un jour vous avez déjà réellement ressenti la joie divine, alors vous pouvez savoir ce qu'est la joie divine. நான் கேக்குறேன், கவனிங்க. Je vais vous poser une question. இப்போ நீங்க பைபிள் படிக்கிற இன்பம் காணல. Par exemple, vous n'avez pas éprouvé de la joie lorsque vous lisez la Bible. பைபிளை தியானம் பண்றதுல இன்பம் காணல. Vous n'avez pas eu de la joie lorsque vous avez médité la Bible. ஜெப வாக்கு போகும்போது ஒரு அபிஷேகத்தை நீங்க உணரல. Vous n'avez pas ressenti une onction lorsque vous êtes allé à la prière. அல்லது பரிசுத்த வாழ்ந்து ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கல. Vous n'avez pas encore obtenu une joie dans le fait de vivre pour Dieu spirituellement. அல்லது 24 மணிக்காலம் தேவ பிரசன்னத்தை அபியாசித்து ஒரு 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 தெய்வீக சமாதானத்தை தெய்வீக சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கல. Vous n'avez pas encore obtenu une réelle joie dans le fait d'être dans la présence de Dieu 24 heures sur 24. அப்படி ஒரு நாளும் அனுபவிக்காட்டி நீ என்னத்தை இழக்க போற? Si tu n'as jamais ressenti ces joies-là, alors qu'est-ce que tu veux perdre? இப்போ இன்னைக்கு நான் பேசுறது முதலாவது நீ அப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்குதா? Est-ce que tu as déjà ressenti ces joies? தேவ பிரசன்னத்திலே நீ மகிழ்ந்திருக்கிறாயா? Est-ce que tu as déjà éprouvé de la joie dans la présence de Dieu? வேத தியானத்திலே நீ மூழ்கி போய் சந்தோஷத்திலே இருந்திருக்கிறாயா? Est-ce que tu as déjà été dans la présence de Dieu, dans la parole et que tu as éprouvé de la joie? அல்லது சில பரிசுத்த குலச்சலையிலே நீ பாடுபட்டு அதிலே மேற்கொண்டு அப்பாடான்னு சொல்லி ஒரு பெரிய சமாதானத்தோடு நீ வாழ்ந்திருக்கிறாயா? Est-ce que parfois lorsque tu as chuté, que tu t'es relevé, tu as éprouvé cette joie? அப்படி வாழாத உனக்கு ஏன் மீட்பு தேவையில்லையே? Une personne qui n'a pas vécu ces choses-là, elle ne peut pas savoir ce qu'est la rédemption. தாவீது அதை அனுபவித்தபடினால் தான் அதை இழந்த உடனே அவன் அழுதான், குளறினான். David avait obtenu cette joie, il l'avait vécu. C'est pour ça que lorsqu'il l'avait perdu, il était en larmes. நான் பயப்படுறேன், நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து யாரோ வந்து பேசுற மாதிரி இருக்குதோ தெரியாது. J'ai peur que vous compreniez que les paroles que je vous dis, ça provient d'une parole d'un pasteur qui l'a dit dans l'Europe. நான் சொன்ன இந்த காரியங்களிலே நீ சந்தோஷத்தை அனுபவிக்காவிட்டால் உனக்கு மீட்கப்பட ஒன்றுமே இல்லை. நீ 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 ரட்சிக்கப்படத்தான் வேண்டிய ஒரு கொலிய உனக்கு மீட்புங்கிறதுக்கு இன்னைக்கு நான் சொல்றதுல ஒரு அர்த்தமும் உனக்கு விளங்க போறது இல்லை. Si tu n'as jamais obtenu ou ressenti ou vécu cette joie divine, alors le fait de le retrouver, tu ne le connaîtras pas. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, யோசி. Réfléchissez. இந்த இன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாயா? Est-ce que vous avez déjà ressenti cette joie? அப்படி இல்லை, நீ ரட்சிக்கப்படத்தான் கொலி வேற வழி இல்லை. Alors ça veut dire que tu n'as pas encore été sauvé. ஆனா இப்ப நான் பேசுறது நீ அப்படி அனுபவிச்சிருந்து இன்றைக்கு ஒரு சிலரை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். Aujourd'hui, je parle pour les gens qui ont déjà ressenti
cette joie et aujourd'hui Dieu veut les sauver. ஆதியிலே நீ தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவன். Au début, au commencement, tu avais ressenti la présence de Dieu. அபிஷேக மலையிலே நனைந்தவன். Tu as été rempli par l'onction de Dieu. வேதத்திலே இன்பம் கண்டவன். Tu avais connu la joie dans la Bible. பரிசுத்த வாழ்வுக்கு என்ன சொல்றது வைராக்கியம் காட்டினவன். Tu étais quelqu'un qui était fortifié dans le fait de vivre pour Dieu. இப்படி எல்லாம் நீ ஒரு காலத்திலே வாழ்ந்தாய். À une époque, tu avais vécu comme ça. இப்ப நீ ஐஸ் கட்டி போல குளிர்ந்து போயிருக்கிறாய். Aujourd'hui, comme un glaçon, tu as peur. இப்போ உனக்கு எந்த உணர்ச்சியும் வருது இல்ல. Tu as aucun sentiment. ஒரு சந்தோஷம் இல்ல. Tu n'as pas de joie. ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு எழுப்புதல் இல்ல. Il n'y a pas d'éveil dans la spiritualité. காலையில இருக்க ஜெபம் சந்தோஷமா இல்ல. La joie que tu as éprouvée lorsque tu வேதத்தை திறக்க விருப்பம் இல்ல. Tu n'as plus envie de lire la Bible. தியானம்னா என்னன்னு இப்ப பிடிக்கல. Tu sais même plus ce qu'est le fait de méditer. அப்படிப்பட்டவங்க தான் நான் பேசுறேன். C'est pour ces gens-là dont je parle. அப்படி ஒரு சிலர் நீங்க இருப்பீங்க. Parmi vous, il y a certains comme cela. ஏற்கனவே அனுபவிச்சிருக்கீங்க. Parce que vous l'avez déjà ressenti cette joie. எல்லாம் இந்த ஒரு குளிர்ந்த நிலைக்கு வந்துருச்சு. Mais aujourd'hui, vous l'avez perdu. ஒரு ஐஸ் கட்டை தொட்டது போல ஒரு நிலைமைக்கு நீ கீழ வந்துட்ட. Aujourd'hui, vous êtes vraiment arrivé en bas. அப்படி யாரா ஒரு ஆள் இருந்தாலும் s'il y a même une personne parmi vous. நான் உனக்கு சொல்றேன் நீ திரும்பவும் அந்த இன்றைக்கு மீட்பின் யுத்த ஆண்டு நீ அந்த ஆவிக்குரிய இழந்து போனதை மீட்க முடியும். Et pour ces personnes-là, je vais vous dire que vous pouvez la retrouver, vous pouvez obtenir cette வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களை மீண்டும் தேவன் தர அவர் சித்தமாய் இருக்கிறார். Le Seigneur il va vous donner les années que vous avez perdues. அவர் ஆவலாய் இருக்கிறார். Il est impatient. நீ ஒரு அடி வச்சா அவர் 100 அடி பாய ஆயத்தமாய் இருக்கிறார். Et si tu fais un pas en avant, le Seigneur arrivera. யாராவது அப்படி இருந்தா Est-ce qu'il y a des gens parmi vous? கையை உயர்த்தாத. Ne levez pas la main. உன்னை நீ அர்ப்பணி. Donnez-vous auprès du Seigneur. ஆண்டவரே Seigneur, நான் தாவீதை போல ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிச்சேன். comme David, j'ai déjà vécu et ressenti cette joie. வேத தியானத்திலே இன்பம் கண்டவன். J'ai ressenti de la joie auprès de la Bible. ஆத்ம பாரத்திலே இன்பம் கண்டவன். J'avais de la joie concernant les autres. இனிவர் உலகத்தை தியானிக்கையிலே எனக்கு ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டான காலங்கள் அது. Seigneur, j'ai besoin qu'il y ait un éveil. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் நான் நிறைவாக இருந்தது. J'avais une bonne relation avec Dieu. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என் உள்ளம் பூரித்தது. Lorsque le Seigneur parlait au fond de moi, mon cœur était dans la joie. பிதாவாகிய தேவனுடைய அந்த பிதான்னு சொல்லி காதுல சத்தம் கேட்ட உடனே எனக்கு இனந்தெரியாத ஒரு சந்தோஷம் உண்டானது. Lorsque j'entendais le mot Père, j'avais une joie au fond de mon cœur. அதெல்லாம் நான் இழந்துட்டேன். Tout ça, je l'ai perdu. அதெல்லாம் நான் இழந்துட்டேன். J'ai perdu tout cela. எனக்கு 10 வருடத்துக்கு முன்பு இருந்த ஒரு அனுபவத்தை பேச முடியுமே ஒழிய இப்ப தற்போது என்னால் அந்த நிலைமையிலே யார் கேட்டாலும் பேச முடியாது. La joie que j'avais autrefois, je ne l'ai plus aujourd'hui. குளிர்ந்து போனாயா? Est-ce que tu as été refroidi? ஆவிக்குரிய சந்தோஷம்னா என்னன்னே நீ மறந்து போற அளவுக்கு பின்மாற்றமா போனாயோ? Tu ne te souviens même plus de ce qui était la joie spirituelle. உலக சந்தோஷத்தோட ஒப்பிடும்போது உனக்கு ஆவிக்குரிய சந்தோஷத்துல எந்த ஒரு பலனும் இல்லை நீ நினைக்கிறாயா? Lorsqu'on compare ta joie avec la joie que tu as dans le monde et la joie dans la spiritualité, il y a un grand changement. நான் சொல்றேன் நீ பின்மாற்றமாய் போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். Le seul but, la seule raison pourquoi est-ce que tu as perdu திரும்ப சொல்றேன் அந்த இன்பத்தையே அனுபவிக்காதவனுக்கு நீ மறுபடி பிறக்கணும். Celui qui n'a jamais réellement obtenu cette joie, il doit renaître. நீ உன் பாவத்தை உணர்ந்து தேவன்கிட்ட திரும்ப மட்டும் உண்மையாய் நீ பாவத்தை உணர்ந்து நீ திரும்ப மட்டும் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார் உனக்கு. Jusqu'à ce que tu ressens tes péchés et que tu sois sauvé, le Seigneur ne fera rien pour toi. நான் சொல்றது இன்னைக்கு அநேக புதுவரத்துக்கு வந்திருக்கிறீங்க என்னத்துக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவோம். Aujourd'hui, il y a beaucoup de gens qui sont venus aujourd'hui. Pourquoi? Pour pouvoir obtenir une promesse. எனக்கு 365 நாள் வாக்குத்தத்தத்தை தான் பாக்குறேன். Moi, je vis les 365 jours avec la parole de Dieu. இது படிக்க வாக்குத்தத்தம் உள்ளத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். Plus je lis la parole de Dieu et plus les promesses de Dieu sont en moi. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிற வாக்குத்தத்தத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. Je peux rien faire avec juste une seule promesse. சரி, நான் திரும்ப சொல்றேன். Je vais vous le répéter. அப்ப இந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை எப்படி நாங்க பெற்றுக்கொள்றது? Comment on peut obtenir la joie spirituelle? ஒரே ஒரு காரியம். Une seule chose. பாவம். Le péché. உன் வாழ்க்கையிலே
பாவம் தலை தூக்கி ஆடு மட்டும் நீ அந்த தேவ பிரசன்னத்தை அந்த தெய்வீக சமாதானத்தை நீ ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டாய். Jusqu'à ce que le péché domine sur toi, tu ne pourras jamais réobtenir cette joie spirituelle. ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய பாவவாக்க மட்டும் இல்ல, இன்டிஃபரன்ஸ், ஆவிக்குரிய வாழ்விலே எந்த விருப்பமும் இல்லாமல் இருக்கிற நீ ஒருபோதும் ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். Il y a beaucoup de gens parmi vous qui n'ont même pas envie d'aller vers cette joie spirituelle, qui sont indifférents. ஆவிக்குரிய வாழ்வு எந்த ஒரு நாட்டமும் இல்லை. சபைக்கு வந்து சும்மா குந்தி இருந்துட்டு போறதொழிய ஆவிக்குரிய வாழ்விலே தனிப்பட்ட உன் ஆவிக்குரிய வாழ்வில் உனக்கு நாட்டம் இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். Ils ne sont pas encore plantés dans la vie spirituelle. தேவ ராஜ்யத்தை குறித்து கவலை இல்லாமல் மக்கள். Ils ne sont pas inquiets concernant la spiritualité. நீயும் ஒருபோதும் தெய்வீக சமாதானம் என்ன, அந்த நாங்க இப்ப பேசுற அந்த சந்தோஷம் என்ன, இயேசுன்னு சொன்னால் உள்ள பொறுக்க டான்ஸ் ஆடுறதுதான் உனக்கு என்ன விளங்காது. Tu ne comprendras pas, toi qui es ainsi, qu'est-ce qui est la réelle joie que tu peux éprouver dans la présence de Dieu. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரதேன் சொல்லுவாரு, ரட்சிப்புக்கு சந்தோஷத்தை கேட்டா என் உள்ளத்துல ஒரு பெரிய டான்ஸ் வந்துருது. Spurgeon disait toujours que lorsqu'il entendait la parole concernant le salut, il avait envie de danser. அதான் ஆவிக்குரிய சந்தோஷம். C'est ça la joie spirituelle. ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அது ஒரு கை தூரத்துல வச்சு அனுபவிக்கலாம், கிட்ட கொண்டு வர விட மாட்டோம். Celui qui éprouve une grande joie dans la spiritualité n'aura pas envie d'être également dans la joie dans le monde. திரும்ப சொல்றேன், Je le répète. தாவீதை போல அந்த ஆவிக்குரியதை அனுபவிச்சதுக்கு இந்த உலகத்திலே இருக்கிற எந்த சந்தோஷமும் அவனுக்கு கிட்டை வரவிட மாட்டான். தாவீது அப்படி அழுது குழந்தான். Celui qui a David par exemple, il avait réellement obtenu cette joie divine, il éprouvait réellement de la joie dans la spiritualité et il n'avait même pas envie de s'approcher du monde. நான் தாவீதை சொல்ல முடியாட்டியும், Même si je n'arrive pas à le dire au même niveau que David, என் வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தை, அந்த தேவ சந்தோஷத்தை, அந்த அதாவது திரியேக தேவனை நினைக்கிற நினைவிலே வருகிற சந்தோஷத்தை இழக்கும் போது எனக்கு உடனே தெரியும் something wrong, எங்கேயோ பிளவிட்டு இருக்கிறேன், அந்த சமாதானத்தை இழந்துட்டேன், அந்த சந்தோஷத்தை, அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழக்கிறேன். je sais que lorsque je n'arrive plus à éprouver la joie dans la spiritualité, ou je n'arrive plus à éprouver une paix, je sais que j'ai chuté quelque part. நீ அதை அனுபவிச்சாதான் அதை இழக்கும் போது உனக்கு புரியும். Il faut tout d'abord que tu dois le ressentir dans ta vie pour pouvoir le comprendre. ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழக்கும் போது உலகத்திலே ஒரு கோடி சந்தோஷத்தை தந்தாலும் இந்த ஒரு சொட்டுக்கு இது ஆகாது. Si tu perds la joie dans la spiritualité, elle n'est pas comparable à la joie que tu peux éprouver dans le monde. உணர்வை சொன்னால் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ரட்சிப்புக்கு அது ஈடாகாது. அது போல இந்த உலகம் முழுவதும் எனக்கு ஆதாயப்படுத்தி தந்தாலும் இந்த ஆவிக்குரிய கொஞ்சம் சந்தோஷத்துக்கு அது ஈடாகாது. Même si tu conquis tout le monde entier, elle ne sera pas comparable à la joie spirituelle. விளங்குது? Est-ce que vous comprenez? அனுபவிச்சிருக்கிறாய், அனுபவிச்சே இல்லையா? Est-ce que tu l'as vécu dans ta vie? எத்தனை நாளைக்கு தான் ஆண்டவரை நான் நீ ஏமாற்ற போறோம்? Combien de fois encore tu vas être dans அதுக்கு மேலாக போய் சொல்றேன், எத்தனை நாள் உன்னை நீ ஏமாற்ற போகிறாய்? Combien de fois encore dans ta vie tu seras trompé? தெளிவா சொல்லுது, இந்த தேவராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற சந்தோஷம். La joie, le royaume de Dieu, ce n'est pas juste boire et manger, mais c'est également la joie que tu peux éprouver dans la spiritualité. சரி, இப்ப நீங்க யாராவது இந்த சந்தோஷத்தை ஏற்கனவே அனுபவிச்சு அதை இழந்திருந்தால் நீ எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம்னா, Est-ce que quelqu'un parmi vous a déjà réellement ressenti ce salut et qu'il l'a perdu? Comment est-ce que vous pouvez le réobtenir? அந்த பிரசன்னத்தை இழக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாவம் தான். La première chose qui est coupable, c'est le péché. திரும்ப சொல்றேன், அது நானா எனக்கும் சரி உனக்கும் சரி, நாங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிச்சு அதுல இருந்து குறைந்திருந்தால் ஒரே ஒரு காரணம், பாவத்திலே எங்கேயோ நமக்கு விளையாடுறோம். Si tu as réellement connu la joie dans le salut et que tu l'as perdu, alors il y a quelque chose qui s'est produit. நான் தெளிவா சொல்றேன், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், இந்த புது வருடத்திலே நீ அந்த ஆவிக்குரிய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். Je le répète encore, le Seigneur t'appelle pour que tu puisses obtenir cette rédemption divine. நான் உண்மையா சொல்றேன், யாராவது ஒரு ஆள் இதை உணர்ந்து ஆவிக்குரிய மீட்புக்காய் நீ உன்னை ஒப்புக்கொடுப்பாயா இருந்தால் இந்த பிரசங்கம் worth. Aujourd'hui, si quelqu'un parmi vous comprenne la parole de Dieu et qu'il s'offre à la rédemption divine.
தாவீது வாழ்க்கையில பாவம் தான் அந்த பிரசன்னத்தை இழக்க செய்தது. Dans la vie de David, c'est le péché qui lui a fait perdre la présence divine. ஓகே, கவனிங்க. நான் பார்த்தோம், சரி அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். யோவேல் 2வது அதிகாரம் இன்றைக்கு அவர் யாரு அதான் என்ன ஜோசப் சுருக்கமாக அதை பிரசங்கமே பண்ணிட்டார். நான் என்ன தெரிஞ்சணும், Il y a déjà un membre, le frère Joseph, qui l'a déjà dit ce que je voulais vous dire aujourd'hui. மனம் திரும்புது, அதான் முக்கியம். அதாவது மனம் திரும்பினாலே அந்த பிரசன்னத்தை நீ மீண்டும் நான் பெற்றுக்கொள்ளலாம். Concernant la rédemption, 25 வாசிப்போம். verset 25, je vous remplacerai les années qu'ont dévoré la sauterelle, le gélec, le asile et le gazam, ma grande armée que j'avais envoyée contre vous. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய யார் அனுப்பினாரு? தேவன் தான் அனுப்பினாரு, பிசாசு அல்ல. Qui a envoyé, c'est Dieu. வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஓகே, இது விவசாயத்திலே வெட்டுக்கிளி பச்சை கிளியை அனுப்பி விவசாயத்தை கெடுத்தாராண்டவர். On voit que le Seigneur a envoyé la sauterelle et le gélec, le asile, etc. C'est pour tout ce qui était la moisson. Pourquoi? நீங்க முழுக்க பார்க்கலாம் அவரோட பாவ வாழ்க்கை. Parce qu'on voit que leur vie était remplie de péchés. தேவன் நாங்க பாவ வாழ்க்கையில் ஈடுபடும் போதுதான், இப்ப இதை நீங்க ஆவிக்குரிய ரீதியா போடுங்க. Mettez ça comme étant une parole pour votre spiritualité. அப்ப இன்னைக்கு இந்த உலக ரீதியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கெடுத்ததுக்கு தான் அவர் தான் கெடுத்தார். ஏன்னு சொன்னா அவங்க உண்மையான ஒரு வாழ்வு வாழல. Pourquoi le Seigneur a détruit la joie du monde? Parce qu'ils n'ont pas réellement vécu une bonne vie pour lui. இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்விலே இந்த வெட்டுக்கிளி முசுக்குட்ட பூச்சி எல்லாம் எங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தையும் ஆவிக்குரிய காரியத்தையும் கெடுக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாவ வாழ்க்கை. C'est le péché qui est responsable du fait que nous avons perdu la joie que nous avons dans la spiritualité. நான் ஏன் இன்னைக்கு இவ்வளவு அழுத்தி பேசுறேன் அப்படின்னா, Pourquoi est-ce que je vous parle ainsi? தேவன் இன்னொரு தெளிவா பேசினார். Parce que le Seigneur m'a parlé très clairement. உன்னுடைய வாழ்க்கையிலே முந்தி அனுபவிச்ச அந்த பிரசன்னத்தை இன்னும் கூட்டணும்னு சொன்னார். அது இழந்து போகாம நீ காத்துக்கொள்ளணும்னு சொன்னார். Si tu veux conserver cette joie divine, que tu l'as sans le perdre. இதே தேவன் பேசின காரியம். C'est quelque chose que Dieu a parlé au fond de mon cœur. பரிசுத்த வாழ்வுக்கு முக்கியத்துவப்படுத்து. Tu dois donner de l'importance pour la sainteté. சின்ன பரிசுத்த குலைச்சலுக்கு முக்கியத்துவப்படுத்து. Donne de l'importance pour les petites choses concernant la sainteté. ஒரு சில பாவத்தை தெளிவாக எனக்கு காண்பிச்சார். Le Seigneur a montré certains péchés très clairement. நான் வளர்ந்திருக்கேங்கிறது நான் அடிக்க சொல்ல, நான் வளர்ந்திருக்கேன்னு எந்த சந்தேகம் இல்லை. Je n'ai aucun doute sur le fait que j'ai grandi spirituellement. ஆனா அந்த வளர்ந்து அதுலயே நிக்க பார்க்கிறோம். Mais parfois nous voulons rester à un niveau. நான் சொன்னார், இந்த வருஷம் நீ அந்த வருஷம் ஒப்பு கொடுப்பியா இருந்தால் நீ ஆவிக்குரிய நன்மையை நீ புசிப்பாய். Le Seigneur m'a dit, si cette année je m'offre davantage, il me donnera davantage. ஒரு சில காரியம் எல்லா பாவத்தை சொன்னாலும் ஒரு சில பாவத்தை குறிப்பாய் காண்பிச்சார். Le Seigneur m'a parlé concernant certains péchés. இதுல நீ இன்னும் விடுதலை அடைவாயா இருந்தால், si tu seras libéré de ces péchés-là, என்றுமில்லாத ஆவிக்குரிய நன்மையை நீ புசிப்பாய். tu connaîtras les bienfaits encore de la spiritualité. நானும் எத்தனையோ தடவை ஆவிக்குரிய பிரசன்னத்தில இருந்து ஆவிக்குரிய சந்தோஷத்திலிருந்து விழுந்திருக்கிறேன். Combien de fois moi aussi j'ai chuté, j'ai perdu la présence divine et la joie. அப்ப எல்லாம் ஒரு சில காலங்களிலே தேவன் அனுமதிக்கலாம். ஆனால் அநேக நேரங்களிலே எங்களுடைய பாவம் தான் அவருக்கு உங்களுக்கு முன்பாக அந்த முகத்தை மறைக்குது, அந்த பிரசன்னத்தை மறைக்குது, அந்த சந்தோஷத்தை மறைக்குது. Beaucoup de fois c'est le péché qui nous empêche de voir la présence de Dieu, qui nous empêche d'aller vers Dieu. ஆகவே உன்னோடு கர்த்தர் இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து பேசுறார்? பாவத்தை குறித்து. Aujourd'hui, quels sont les péchés dont le Seigneur te parle? நீ மனம் திரும்புவாயா இருந்தால், si tu obtiens le salut, அந்த ஆவிக்குரிய நன்மையை நீ பெறுவாய். tu obtiendras les bienfaits de la spiritualité. திரும்ப உனக்கு வேத வாசிக்கிறது இன்பமாய் மாறும். Encore une fois, le fait de lire la Bible te மீண்டும் ஜெபம் பண்ற வாழ்வு உனக்கு இன்பமாய் மாறும். tu éprouveras également une joie dans le fait de prier. தேவனை நினைக்கிற நினைவுகள் உனக்கு இன்பமாய் மாறும். Le fait de penser à Dieu et à sa divinité sera un bienfait pour toi. பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று அந்த சொல்லை கேட்கிறது உனக்கு தேனிலும் மதுரமாய் இருக்கும். Le fait d'entendre le Père, le Fils et le Saint-Esprit sera comme du miel. மீண்டும் அதை தருவார். Il te le redonnera. உபவாச கூட்டம் உனக்கு பெருநாட்களாய் மாறிப்போம். விழா மாதிரி ஒரு கொண்டாட்டம் மாறிப்போம். Aujourd'hui, le fait de venir aux prières de jeûne, c'est comme si tu venais à une fête.
நீயா இதுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டா நான் ஒன்றும் செய்ய முடியாது. Si toi-même tu t'offres pas à cela, moi je ne peux rien faire. ஆவிக்குரிய சந்தோஷத்தை ஒப்பு கொடு. இந்த உலக சந்தோஷம் எத்தனை கோடி வந்தாலும் நீ இதை அனுபவிச்சவே இதை அனுபவிக்க முடியாது. அதாவது தகாத விதமா அனுபவிக்க முடியாது, தகுந்த விதமா அனுபவிக்கலாம். La joie du monde n'est pas comparable à celle qui est la joie spirituelle. பரிசுத்த வாழ்வு, la vie de sainteté. இந்த வருடம் இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளும். இந்த பரிசுத்த வாழ்வு தான் எனக்கு வாக்குத்தத்தம். Aujourd'hui, cette année, la promesse, c'est d'avoir une vie de sainteté. நான் உனக்கு சொல்றேன், மீதி முசுக்குட்டி பூச்சை இந்த பச்சை கிளி பச்சித்த வருஷத்தை உனக்கு மீண்டும் தருவான். Le Seigneur a dit qu'il te remplacera les années et tu récupéreras les années que tu as perdues à cause de la sécheresse. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு பூவை போல மலரும். Ta vie spirituelle refleurira. எத்தனை கோடி இந்த உலகத்தின் சந்தோஷத்தை தந்தாலும் துப்பு விட்டுட்டு நீ இதைத்தான் தேடுவேன். இதுல இது ஒரு நான் சொல்றேன், இது சிற்றின்பம், இது பேரின்பம். Si le monde te donne une joie, rejette-le et cours vers la joie spirituelle. மீண்டும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Le Seigneur t'appelle. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். Le Seigneur t'aime. அதான் திரும்ப உன்னை அழைக்கிறார். C'est pour ça qu'il te rappelle. ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். Le Saint-Esprit parle avec toi. மீண்டும் திரும்பி வா. Pour te demander de revenir. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Je vais te bénir. ஆவிக்குரிய நன்மைகளால் உன்னை போஷிப்பேன். Je vais te donner les bienfaits spirituels. அந்த ஆவிக்குரிய நன்மைகளில் நீ மூழ்கி போய் இந்த உலக நன்மையே வேணான்னு சொல்ற அளவுக்கு உன்னை நான் வானத்தின் பலகணியை திறந்த ஆவிக்குரிய நன்மைகளால், அபிஷேகத்தால், ஆத்ம பாரங்களால் உன்னை நிரப்புவேன். Tu seras tellement plongé dans la spiritualité divine que tu ne nous voudras plus de la joie du monde. ஆனா ஒன்று செய். Fais une chose. மனம் திரும்பு. Repentis. பாவ வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்த்தா சொல்றேன், எந்த வித்தியாசம் என்னோட தான் தேவன் பேசுனா அதைத்தான் நான் உங்களுக்கு பேசுறேன். Il faut te repentir, c'est dont le Seigneur m'a parlé. மனம் திரும்பு. Il faut te repentir. சிறு நரி தான் இந்த தோட்டத்தை கெடுக்கும். சின்ன சின்ன பாவத்துல இருந்தோம் நானும் நீயும் விடுதலை அடைய கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஏன்னு சொன்னால் உன்னையை அந்த 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 ஆவிக்குரிய நன்மைகளால் முடிசூட்டத்தான். Le Seigneur veut que tu sois libéré des tout petits péchés qui sont au fond de toi pour que tu puisses obtenir une réelle joie. எத்தனை பேர் நீங்க வாஞ்சிக்கிறீங்க? Combien de personnes parmi vous avez envie d'obtenir? விளையாட்டு இல்ல. Ce n'est pas un jeu. சும்மா சாதாரண தரமாட்டார். Il ne va pas te le donner. உள்ளத்தை உள்ளிந்திரங்களை பார்க்கிறது. Regarde le plus profond de ton cœur. நான் அதான் பயப்படுறேன். C'est pour ça que j'ai ஒரு peur. வகையில சந்தோஷப்படுறேன். D'un côté, j'éprouve de la joie. வெளியில யார் என்ன பார்த்தாலும் உள்ளத்தை அவர் பார்க்கிறது. Parce que même l'homme regarde l'apparence. திரும்ப சொல்றேன், அந்த தாவீது இழந்த சந்தோஷத்தை அவர் மனம் திரும்ப மட்டும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. David, jusqu'à ce qu'il se repente de ses péchés, le Seigneur ne lui a pas encore donné la joie. அந்த தகப்பனை பாருங்க. Regardez le père. மனம் திரும்பின அந்த குடும்ப அந்த அந்த கதையில Dans la parabole concernant le fils prodigue. தகப்பன் பிள்ளை போனாலும் தகப்பன் பிள்ளையை தேடி போகல. Même si l'enfant a quitté son père, le père n'est pas allé vers le fils. அவன் மனம் திரும்பி வரணும். Jusqu'à ce que lui se repente de ses péchés qui revient. சபைக்கு ஒரு எச்சரிப்பா சொல்றேன். மனம் திரும்பாத எவனையும் சபையை சேர்க்க முயற்சி பண்ணாத. Je le redis comme un avertissement. Sans n'essaie pas de rassembler des gens. யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் மனம் திரும்புதல சொல்லு. அப்படி வர விருப்பம்னா வராம விடு. Peu importe à qui tu vas annoncer la parole de Dieu, parle plutôt de la repentance. மனம் திரும்பாதவன் சபையில் இருந்தான தேவ சமாதானத்தை, தேவ சந்தோஷத்தை கெடுத்துடுவான். Celui qui n'a pas encore obtenu une réelle repentance, il nuira à l'assemblée. அந்த தகப்பனுக்கு அந்த மகன் மேலே அளவற்ற பாசம் இருந்தது. Le père, il aimait beaucoup, énormément son fils. ஆனா தேடி போகல. Mais il n'est pas parti le chercher. ஏன்னா அந்த தகப்பனுக்கு தெரியும் மனம் திரும்பாம வீட்டுக்கு வந்தானா எல்லாத்தையும் கெடுத்துடுவான். Parce qu'il savait que s'il revenait sans se repentir, il va nuire à la famille. ஆனா கவனிங்க, அவன் மனம் திரும்பி வந்தபோது, mais lorsqu'il est revenu en se repentant de ses péchés, அத இப்படியே பாருங்க. மோதிரத்தை போடுறான், உடுப்பை மாத்தினான். அது ஒரு பேர் சொன்னால் ஆவிக்குரிய ரீதியான மிகப்பெரிய சந்தோஷத்தை அந்த மகன் பெற்றுக்கொண்டான். Regardez ce que le père a fait. Il lui a donné de nouveaux habits, il lui a mis des bagues parce qu'il a réellement obtenu une joie spirituelle. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் நாம தேவ சமாதானத்தை, தேவ சந்தோஷத்தை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Sans connaître une réelle sainteté, sans aller vers la sainteté, nous ne pouvons pas connaître une réelle joie dans la spiritualité. நான் நினைக்கிறேன், என்னையும் அழைக்கிறார், உன்னையும் அழைக்கிறார். இப்போது இருந்த பரிசுத்தம் காணாது அடுத்த ஸ்டெப்பை வையின் கர்த்தர் எங்களை அழைக்கிறார் இந்த வருடத்தில். Moi je pense qu'il m'appelle moi, mais ainsi il vous appelle également vous pour que nous puissions connaître cette réelle joie.
நீ எப்படி நினைக்கிறோ தெரியாது. Je ne sais pas comment est-ce que tu peux le என்னோட voir, தெளிவா பேசி இருக்கிறார். mais il a très clairement parlé avec moi. அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போய்தான் ஆகணும். Si tu veux aller pour l'étape suivante, இல்ல அந்த 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 ஆவிக்குரிய சமாதான சந்தோஷத்தை நீ இழப்பாய். sinon tu vas perdre cette joie. என்னால அது தாங்க இயலாது. Et moi je ne peux pas le supporter. உலகத்துல 1000 பிரச்சனை வரட்டும், Parce que je sais qu'il y a 1000 1000 இழப்புகள் வரட்டும், 1000 chutes dans le monde, அத்தி வரம்பு தொழிவிடாம போகட்டும், திராட்சை செடி பலன் இல்லாம போகட்டும், même si le figuier perd, கிடையில ஆடுகள் இல்லாமல் போகட்டும், même s'il y a plus de moutons, plus de chèvres, நான் கர்த்தருக்குள் கலிகூறுவேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்னை அழைக்கிறார். le Seigneur m'appelle afin que je puisse réjouir en lui. கஷ்டம் தான், C'est difficile. வேதனைக்குள்ள போய் வரத்தான் இருக்குது. Je dois aller dans les dix, ஆனா நம்ம சொல்லணும், mais je dois le dire. இந்த உலகத்துல எனக்கு எந்த சந்தோஷம் இல்லாட்டியும், Peu importe si je எனக்கு n'ai pas பணத்துல la joie dans பண ma vie, கணக்க இல்லாட்டியும், même si je n'ai pas எனக்கு d'argent, சொந்த வீடு இல்லாட்டியும், même si je n'ai pas எனக்கு de சொந்த voiture, கார் même இல்லாட்டியும், si je n'ai pas de voiture, இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் கணக்க இல்லாட்டியும், même si j'ai pas beaucoup நான் d'argent, கர்த்தருக்குள் கலிகூறுவேன். je me réjouirai dans le என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்கு நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். Je me réjouirai dans le Seigneur. அது சொல்லணும்னா அந்த அபிஷேகம் தேவை. Pour le dire, nous avons besoin de cette onction. அந்த அபிஷேகம் தேவைனா நம்ம மனம் திரும்பியே ஆகணும். Si nous avons besoin de cette onction, nous devons nous repentir. மெய்யான பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தே ஆகணும். Nous devons nous donner à la réelle sainteté. பரிசுத்தாவியை நடத்துவார். Le Saint-Esprit te பரிசுத்த dirigera. ஆவியானவர் உன்னை தனிப்பட்ட முறையிலே நான் சொன்ன வார்த்தைகளுக்கு உயிர் கொடுப்பாராக. Le Saint-Esprit redonnera vie à la parole que j'ai dit aujourd'hui. நான் பயப்படுறேன், நான் சொல்ற அநேக வார்த்தைகள் ஒரு சிலருக்கு என்னன்னே அது என்னன்னே தெரியாம தான் இருக்கு. J'ai peur parce qu'il y a beaucoup de personnes parmi vous, vous ne comprenez pas les paroles que je dis. சரி போட்டும். Peu importe. ஒரு சிலராவது Est-ce que quelques-uns parmi vous, ரட்சிக்கப்படுறதுக்கும் si vous avez obtenu le salut, ஆவிக்குரிய அந்த நன்மையை பெறுகிறதுக்கு ஒரு தாகத்தை தேவன் உண்டு பண்ணாங்க. est-ce que le Seigneur fera en sorte que vous ayez cette joie, cette envie de retrouver ce que vous avez perdu? நான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு இன்றைக்கு தான் ஆவிக்குரிய சந்தோஷம்னா என்னன்னே கேள்விப்பட்டிருக்கு. Je pense que pour certains d'entre vous, vous avez aujourd'hui écouté aujourd'hui pour la première fois le joie spirituelle. அது என்ன வேதவாசத்துல சந்தோஷம்? C'est quoi cette joie spirituelle? அது என்ன ஜெபத்துல சந்தோஷம்? C'est quoi cette joie dans la prière? அது என்ன இயேசுன்னு சொன்னா சந்தோஷம்? C'est quoi cette joie, le fait de prononcer le mot Jésus? அது என்ன துதியில ஒரு பெரிய இன்பம்? C'est quoi cette réjouissance dans la louange? நான் சொல்றேன், நீ வேற்று கிரகத்துல இருக்கிற. Ça veut dire que tu n'es pas encore ici, tu es encore dans le monde. இந்த உலகத்துல இல்ல. Tu n'es pas ici. இன்னொரு பேர் சொன்னால் நீ இன்னும் மறுபடி பிறக்கல, தேவராஜ்யத்துக்குள்ள வரல. Ça veut dire que tu n'es pas encore rené, tu n'es pas entré dans le royaume de Dieu. அடுத்த குரூப், நீங்க வந்தும் ஆவிக்குரிய நன்மைகளை இழந்திருந்தால் இந்த விட கேளுங்க. வேதம் தெளிவா சொல்லுதானே, இன்னைக்கு எங்களுக்கு வழக்கத்தில் இருக்குதானே ஆவிக்குரிய மீட்பின் யுத்தம் பண்ணி ஆகணும். Si vous avez perdu cette joie, redemandez auprès du Seigneur. அந்த வெற்றுக்கிளி பட்சித்த முசுக்குத்தே பூச்சிகள் தின்று அந்த ஆவிக்குரிய வருடங்களை திரும்பவும் தருவேன் என்று சொல்லுகிறார். Les années que tu as perdues. அவர் மாறாதவர். Le Seigneur ne change நீ pas. மட்டும் அந்த பரிசுத்தத்துக்கு உன்னை அர்ப்பணிப்பாயாக. Il faut que tu t'offres pour cette sainteté. சிறு நரிதான், அதான் பிரச்சனை. Je le répète, c'est un petit renard. சின்ன பாவங்கள் பிரச்சனை. C'est les tout petits péchés qui nous posent தேவனுடைய problème. நன்மைகள் வரவட்டாமல் அது உன்னை தடுக்குது. C'est ça qui empêche, qui est un obstacle afin que tu puisses. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதே மாதிரி தான். Ce n'est pas uniquement pour toi et c'est நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தர் பச்சாதாபம் உள்ளவர் அல்ல. Je le répète, le Seigneur, il ne fait pas de favoritisme. ஆவே நீங்க உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய நன்மை வரணுமா, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா? Est-ce que vous voulez éprouver une joie spirituelle? Vous voulez le retrouver? மனம் திரும்புவோம். Il faut se repentir. பரிசுத்தத்துக்கு வைராக்கியமா இருப்போம். Il faut que nous soyons fortifiés. பரிசுத்த ஆவியானவருடைய சின்ன சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். Il faut que nous écoutons la voix du Saint-Esprit. இனி இல்லாத ஒரு நன்மையினாலே, ஆவிக்குரிய நன்மையினாலே கர்த்தர் உன்னை முடிசூட்டுவார். Le Seigneur te remplira de joie. ஜெபம். Nous allons prier. ஓகே, நீங்க உள்ளத்தின் ஆழத்திலே கொஞ்ச நேரம் நீங்க தியானிங்க. Essayez de méditer cela dans votre cœur. இது கர்த்தருடைய ஆவியான அசைவாடுகிற நேரம். C'est un temps où le Saint-Esprit agit en nous.
நீங்க இப்ப சொன்ன வார்த்தைகளை மெடிடேட் பண்ணி நீங்க தேவ சமூகத்துல நீங்களாய் கொண்டு போக மட்டும் உங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகாது. Jusqu'à ce que vous méditez les paroles que vous avez écoutées, que vous alliez à la présence de Dieu, vous n'obtiendrez rien du tout. என்னுடைய வேலை முடிஞ்சது. Mon travail s'est terminé. இப்ப நீயும் ஆவியானவர். C'est entre toi et le Saint-Esprit. நீயும் ஆவியானவர். Entre toi et le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். Que le Saint-Esprit agisse en nous. அர்ப்பணி. Offre-toi. ஆவிக்குரிய மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு அந்த சந்தோஷத்துல வாழணுமா? Est-ce que tu veux te réjouir dans la divinité, dans la spiritualité? மனம் திரும்பி அந்த பரிசுத்த வாழ்வுக்குள் வருவோம். Tu dois te repentir et entrer dans la vie de Saint-Esprit. சின்ன சின்ன பாவத்தை கைவிடுவோம். Oubliez les tout petits péchés. அதில் தோல்வி அடைஞ்சால் ரத்தத்தால் கழுவி மன்னிப்பு கேட்டு மீண்டும் முயற்சி பண்ணுவோம். Même si tu as chuté plusieurs fois, demande pardon auprès du Seigneur et reviens auprès de lui. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு சாப்பிட்டுட்டான், இனி கர்த்தர் தருவேன்னு சொல்லுகிறார். Satan est en train de manger ta vie spirituelle. அதை நான் உனக்கு திருப்பி தருவேன்னு சொல்லுகிறார். Et le Seigneur te dit qu'il va te le redonner. நீ ஆதியில் இருந்த நிலைமைக்கு நீ வருவாய். Tu vas revenir au commencement. அதை விட அதிகமாய் வருவாய். Et tu en auras encore plus. பரிசுத்த வாழ்விலே கவனமாயிரு. Il faut que tu fasses attention à ta vie de sainteté. அடுத்தவனை பற்றி கவலைப்படாத. N'aie pas peur concernant les autres. நீ பரிசுத்தமாய் வாழும் ஒப்புக்கொடு. Et toi, offre-toi pour que tu vives une vie de sainteté. இது மீட்பின் ஆண்டாய் இருக்கும் உனக்கு. C'est une année de rédemption. ஆவிக்குரிய வாழ்வின் மீட்பின் ஆண்டாய் இருக்கும். C'est une année de rédemption spirituelle. இழந்தது எல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். Ce que tu as perdu, tu vas le retrouver. பெற்றுக்கொள்வாய் மாத்திரமல்ல ரெட்டிப்பாய் உனக்கு அதை Tu தருவாய். vas pas non seulement le retrouver, mais tu vas le retrouver en double. அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் வந்தவுடனே இந்த உலகத்தில் எந்த சந்தோஷமும் உனக்கு ஒரு கையளவு தூரத்தில் இருக்க முடியாது, அது கிட்டி வர முடியாது. Lorsque tu vas connaître cette joie spirituelle, la joie du monde n'est rien du tout. நன்றி தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே புது வருடத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. நீர் என்னோடு பேசின அந்த பரிசுத்த வாழ்விலே நான் வளரத்தக்கதாய் இவங்களோடு பேசி இருக்கிறீங்க. யார் யாரோடு எந்தெந்த காரியத்திலே ஆண்டவரை நீர் பேசி இருக்கிறீரோ அந்த காரியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே மீண்டுமாய் கர்த்தாவே ஆண்டவர் ஆவிக்குரிய அந்த முடி நான் சூட்டப்படவும் ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை பூரணமாய் அனுபவிக்கவும் உலகத்தின் வருகிற சந்தோஷங்களை அற்பமாய் எண்ணத்தக்கதாய் ஆவிக்குரிய சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே.